ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். லைட்டிங்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸ்டார்டிங் வீடியோலேயே நம்ம கிறிஸ்மஸ் பர்ச்சேசிங் தான் வந்து போயிருக்கோம். ரொம்பலாம் வாங்கலைங்க, சும்மா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க போயிருந்தோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரிஸ் தான் போயிருந்தோம். மோஸ்ட்லி பர்ச்சேசிங்னாலே அங்கே தான் வந்து நாங்கள் வாங்குவோம். அதான் லைட்டிங் வந்து ரெகுலராக வாங்குகிற இடத்துக்கு தான் வந்து போயிருந்தோம். அந்த பாரிஸே பார்த்திங்கன்னா அப்படியே கலகலன்னு இருக்குங்க. அந்த ஏரியாவே வந்து எப்போவுமே வந்து சும்மாவே சொல்ல தேவையில்ல, ஹோல்சேல் ஏரியா அப்படின்றனால கூட்டமாகவே தான் இருக்கும்ல, கஜன்னு இருக்கும். அது இன்னும் இப்போ கிறிஸ்மஸ் வைப்புன்றனால சொல்லவே தேவையில்ல. இந்த சீரியல் செட்டு கடையில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நிறைய கூட்டம். இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸு எல்லாமே வாங்குறதுக்கும் ஜனம் இருந்தது, சீரியல் செட்டுக்கு வாங்குறதுக்கும் நிறைய கூட்டம் இருந்தது. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அழகாக குட்டி குட்டி ரோஸ் வச்சு அதை வந்து ஒரு பெரிய பால் மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை நம்ம அவங்க கலெக்ஷன்ஸ் கம்மியாக வச்சுருந்தான். ஏன்னு கேட்டால் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தான். அவங்ககிட்ட தான் நம்ம ரெகுலராக வந்து வாங்குறது. இது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. நம்ம சூறாவளி காற்று வந்து இப்படி சுத்தம் பாருங்கள், அந்த மாதிரி வந்து இருந்தது, அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து பெருசாக எதுவும் நாங்கள் வந்து வாங்கலை. ஏன்னா மோஸ்ட்லி எங்கிட்ட எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வாங்கிட்டோன்னா அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுவோம். நாங்கள் நிறைய வந்து சும்மா பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ஒன்று சின்ன ஐட்டமாக வந்து புதுசாக வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒன்று கிறிஸ்மஸ்க்குன்னு இப்போ சின்னதாக ஒரு ஐட்டம் வந்து வாங்குவோம். ஸோ இதோட வந்து லைட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் புது வீட்டுக்கு வந்தனால கொஞ்சம் அப்படி லைட்டிங்ஸ் பத்தாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் சும்மா ஒரு 2 லைட்டும் நம்ம தான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம். ரொம்ப நிறையலாம் வாங்கலை. ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். ஸோ அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இழந்த பழம் வந்து ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக நின்றுந்தார். பக்கத்தில் ஏன் அந்த பப்பாளி எடுத்தனா, இந்த மாதிரி விதை இருக்கிற பப்பாளியை பார்த்தே வந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. இப்போ நிறைய வந்து ஹைப்ரிட் வந்துச்சு. எல்லாத்துலேயுமே கலப்படம் தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் போல இருக்குது. அந்த மாதிரி ஐட்டம் வந்தனால நிறைய இதில் வந்து நம்ம பார்க்குறதே இல்லை. அந்த மாதிரி வந்து சீட் வந்து இருந்து, ஸோ அன்றைக்கி பார்த்தோன்னேப்பா பரவாயில்லையே, பப்பாளி பழத்தில் சீட்லாம் கூட இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாங்க. ஸோ இப்போ குடியில் அந்த கிரிப்பு வைப்பாங்கள்ல, அது வந்து இந்த போயிடுச்சு. ஸோ அந்த வீட்டிலேருந்து வரும்போது கிட்டத்தட்ட நான் 7 இயர்ஸாக ஒரே இது தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா செட்டுமே வந்து 7 இயர்ஸாக ஒன்றே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது இயர்லி வந்து சின்ன ஐட்டமாக தான் வந்து புதுசாக வாங்குவேனே தவிர பெருசாக எதுவும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஒன்ஸ் ஒரே வாட்டி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அதை வந்து பத்திரமா யூஸ் பண்ணிவிட்டு பத்திரமா வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த கிரிப்பு வாங்குறதுக்காக நாங்கள் வந்து பாரிஸ்லேருந்து வந்துவிட்டோம். அங்கே கேட்டப்போ நிறைய குட்டியாக தான் இருந்திருக்கு. 2000 அப்போல்லாம் வந்து ரேட் சொன்னாங்க. ஸோ அங்கே வாங்காமல் சரி நம்ம அகரமில் வந்து பொண்ணு சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் தெரியுமா தெரில, இங்கே இந்த சைடு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு போயிட்டேங்க. ஆனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரேட் வந்து நான் ரீசனபிள் ரேட்டுன்னே சொல்ல மாட்டேன், கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. அங்கேயுமே எல்லாமே சின்ன ஐட்டமே வந்து கொஞ்சம் ரொம்ப ரேட்டு தான் வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்து சரி சின்னதாக கிரிப்பு வேணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ரொம்ப பெருசாலாம் நான் வைக்கணும்னு ஆசை இல்லை எனக்கு. ஸோ சின்னதாக வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஸோ அந்த கடையில் வந்து நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அதனால் அங்கேயுமே இருந்தது பெருசாக, அதுவுமே வந்து 4000 3000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. ஸோ அவ்வளோலாம் நான் பெருசாக வாங்காமல் நான் சின்னதாக தான் வந்து வாங்கினேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டியாக மினியேச்சரில் வந்து இருந்ததுங்க, அழகழகாக இருந்தது. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுவே வந்து இவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். நான் ரேட்டு காமிக்கிறேன். ஒவ்வொன்றுமே 65 rupees. அதாவது என் நகம் சைஸ் தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோண்டு தான் இருக்குது. அதுவே வந்து 65 rupees வந்து போட்டிருந்தாங்க. 65, 45, 75, 85 அந்த மாதிரி வந்து ரேட் வந்து போட்டிருந்தது. ஒன்றுத்துலேயுமே குட்டியாக இருந்தது திங்ஸுங்க. சும்மா நம்ம மினியேச்சர் மாதிரி செட் பண்ணணும்னா அழகாக வந்து பண்ணலாம் போல இருக்குது. நான் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்டுறேன், இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் நிறைய வந்து வச்சுருந்தாங்க, நிறைய கலெக்ஷன்ஸு. சும்மா சொல்லக்கூடாது, அப்படி கலெக்ஷன்ஸ் இருந்தது. பார்க்குற நம்மளுக்கே வந்து டெம்ப்டிங் ஆகும், இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய இருந்தது. உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன் அந்த கடையை ஓரளவுக்கு. அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், யூனிகார்ன் பொம்மை பாருங்கள், குட்டியோண்டு அழகாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள். சிங்கம் பொம்மை, அந்த மாதிரி மான், அந்த மாதிரி நிறைய வந்து சாண்டா கிளாஸ் வந்து குட்டி சாண்டா கிளாஸ் அழகாக க்யூட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எல்லாமே பெரிய சிறுவன் தான் இருக்கும். எனக்கு வந்து பெருசாக, அதாவது அட்லீஸ்ட் ஒரு மீடியம் சைஸாவது இருக்கணும்ல. இதெல்லாம் ரொம்ப குட்டி. இதெல்லாமே அந்த செட்டோடு இருக்குது பாருங்கள். அதெல்லாமே வந்து ரொம்ப ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதுவே வந்துட்டு 2000 3000 தான் வந்து ரேட் போட்டிருந்தது. சரி, நான் அதெல்லாம் வந்து வாங்கலை. ஸோ இது வந்து கிரிப்பிள் சொன்னல, இதுதான் தனித்தனியாக வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணணும். இது மட்டும் தாங்க கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டில் வந்து அங்கே கிடச்சிது எங்களுக்கு. ஸோ அதனால் இதுவே எனக்கு போதும். நான் வந்து பெருசாக நான் எதுவும் அது உள்ளே வைக்க மாட்டேன். அதாவது
அதாவது குழந்தை இயேசுவும் அண்ட் அவங்க அம்மா அப்பா மாதாவும் சூசையப்பர் மட்டும் தான் வந்து நான் உள்ளே வைப்பேன். ஸோ அவங்களோட ஃபேமிலி மட்டும் தான் அது உள்ளே இருக்கும். எப்போவுமே அப்படி தான் வைப்பேன் நான் செட்டப்பு. மற்றதெல்லாம் வந்து வெளியே வைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபுல் டெக்கரேஷன் வீடியோ வந்து. இது வந்து அதனால் தனியாக குட்டியாக எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வாங்கிக்க தான் சொன்னாங்க. நான் இல்லை வேணாம் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். தனியாக கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம வந்து அந்த ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். மேலே வந்து அந்த வைக்கோல்லையே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சுருந்தாங்க. அவங்களே வந்து நூல் வச்சு தைச்சு அது வந்து பண்ணியிருந்தாங்க. அது சும்மா அப்படியே எடுத்து மேலே வைக்கணும் அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் வந்து செட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இயர்லி ஒன்ஸ் அதான் இது எடுத்து நான் எல்லாமே வந்து பேக் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுருவேங்க. இப்போ எடுக்க நான் அவங்கள்ட்ட காமிப்பேன் பாருங்கள். டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பரண மேலே போட்டு வச்சுருவேன். லேஃப்லேருந்து அதை இயர்லி ஒன்ஸ் மட்டும் எடுப்பேன். அந்த 1 மந்த்துக்கு இருக்கும் எனக்கு. வச்சுட்டு திரும்பவும் எடுத்து அதை பத்திரமா பேக் பண்ணி பாக்ஸில் போட்டு நான் எடுத்து மேலே வச்சுருவேன். அதனால் அது வந்து எனக்கு 7 இயர்ஸாக நான் ஒரே திங்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதுவும் வந்து டேமேஜ் ஆகாமல் அப்படியே வந்து இதுவாக புதுசாகவே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பொம்மைலாம் கூட வந்து அந்த பேப்பர் கலர் பேப்பர் இருக்கும்ல, நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து பத்திரமா வச்சு சேஃபாக வந்து வைப்பேன். பொம்மை வந்து நான் வந்து தனியாக நான் கொசப்பட்டு நிறைய இதில் சொல்லியிருக்கேன். விநாயகர் சிலைலாம் வந்து வச்சுருந்தாங்க பாருங்கள். அந்த இடத்துல செய்கிற இடத்துலேயே வந்து ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. அதனால் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், ரீசனபிள் ரேட்டாகவும் இருக்கும் அங்கே. அதனால் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் ஸ்டார்டிங்கே வந்து அங்கேருந்து வாங்கி கொடுத்தது தான். ஸோ இப்போ டெக்கரேஷன் வந்து பண்ண ஆரம்பித்தாச்சு. மேலே வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக அந்த துணி வந்து இந்த துணி அதுக்காகவே நான் எடுத்து வச்சுருவேன். இந்த 2 பெருசாக ஒன்றும் இல்லை, ஸ்க்ரீன் தான், யூஸ் பண்ணாத ஸ்க்ரீனு. இது புதுசாக இதுவுமே வந்து 7 இயர்ஸாக ஒரே ஸ்க்ரீன் தான் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரெண்டுமே மாற்றி அப்படியே போட்டு அந்த டைம் முடிஞ்ச உடனே வாஷ் பண்ணி எடுத்து உள்ளே வச்சுருவேன். அவ்வளோதான். இது அதுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அது கிடையாது. இது அதுக்குன்னே கிறிஸ்மஸ்க்குனே வந்து நான் வச்சுருக்கிறது இது. ஸோ எடுத்துகிட்டு நல்லா அழகாக அதை வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சின்ன ஐட்டம்ஸ்லாம் இப்போ வந்து அடுக்க வந்து ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே வந்து எடுத்து லேஃப்டில் வந்து மேலேருந்து அது பாருங்கள் பாக்ஸாக வந்து எடுத்து வச்சாச்சு. ஆசையாக இருக்கும் அதை வந்து செட் பண்ணும் போதே ஒரு ஆசையாக இருக்கும். பசங்களுமே என் பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் நாங்கள் இருக்கும்போது செட் பண்ணு அப்படின்வாங்க அந்த க்ரிப்பு எப்போவுமே மோஸ்ட்லி. அதனால் மோஸ்ட்லி அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து செட் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குழந்தை இயேசு தான் வர்றாரு. அழகாக குட்டியோன்னு பாப்பா அவரோட அந்த கீழே தொட்டிலோடு வராரு அழகாக க்யூட்டாக. அந்த பேப்பரில் அந்த கலர் பேப்பர் அது உள்ளே தான் வந்து நான் ஃபுல்லாகவே வச்சு செட்டு வந்து வச்சுருக்கேன். 2 பாக்ஸ் வந்து அந்த பொம்மைங்களுக்கு மட்டுமே வந்து 2 பாக்ஸ் வந்து போயிடும். அண்டு ட்ரீ வந்து வைப்பேன் இல்லையா, ட்ரீயில் இருக்கிற திங்ஸ்லாம் வந்து ஒரு பாக்ஸில் வைப்பேன். சீரியல் செட்லாம் வந்து ஒரு பாக்ஸில். அதாவது நம்ம ஒரு பொருளை பத்திரமா எடுத்து வச்சோன்னா அதை அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக வந்து காசு செலவு பண்ண தேவையில்லைல்ல நம்மளுக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து பத்திரமா எடுத்து வச்சுருப்பேன். இதெல்லாம் 7 இயர்ஸாக அப்படியே பத்திரமா இருக்குன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போது நான் எவ்வளோ வந்து சேஃபாக வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு. வேஸ்ட்டாக நம்ம அனாவசிய செலவு பண்ண தேவையில்ல. இஷ்டத்துக்கு சும்மா வாங்கி வந்து ஒரு வருஷமாக உடச்சி அதை தூக்கி போட்டு அதை டேமேஜ் பண்ணி எதுக்கு? அது நம்ம பத்திரமா ஒரு பொருளை எடுத்து வச்சோன்னா இது லைஃபுக்குமே வந்து பொருந்தோன்னு நினைக்கிறேன் நான். எல்லாருக்குமே நம்ம லைஃப்பில் வந்து ஒவ்வொன்றுமே வந்து அந்த மாதிரி தான் இல்லை, அதனால தான் சொல்ல வரேன். ஸோ இப்போ வந்து அந்த க்ரீன் மேட்டில் அது வந்து என்கிட்ட இருக்குது. இதுவுமே ரொம்ப பழசு தான் எல்லாமே. ஸோ அதை வந்து கீழே வந்து செட் பண்ணிவிட்டு சில டைம் வந்து கன்ஃபியூஸாக இருக்கும், இதை அங்கே போடணுமா அதை இங்கே போடணுமான்னு. வருஷம் இதே கன்ஃபியூஷனில் தான் இருப்பேன் நான். பட் செட் பண்ணிவிட்டு கூட யோசிப்பேன், இது இங்கே தான் இருந்ததா இல்லை இது வேறு இடத்துல இருந்ததா அப்படின்லாம் பயங்கர கன்ஃபியூஷன். அதெல்லாம் மாற்றி போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது அந்த சைடு அது இந்த சைடு அப்படின்னு மாற்றி ஃபைனல் லுக்கு பாருங்கள். அந்த கிரிப்போடுது அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக. ட்ரீ வந்து சின்ன ட்ரீ பாப்பா கையில் வச்சுருக்கா என் பொண்ணு. அது வந்து சைடில் இதை பாருங்கள், அந்த இது மாதிரி பேப்பர் கலர் பேப்பர் தெரியுதா, பொண்ணு உள்ளே போடுறா பாருங்கள். அதை தான் வந்து வச்சு நான் வந்து ஃபுல்லாக வந்து சேஃபாக வந்து உள்ளே எடுத்து வைப்பேன். ஸோ அந்த இது தான் வந்து உள்ளே போட்டுட்டு அந்த பேப்பருமே அது மேலே வந்து நாங்கள் வந்து வைக்கிறோம். ஸோ கீழே அப்படியே தரையில் வைக்கிற மாதிரி இல்லாமல் அது உள்ளே வந்து அது பாருங்க பாப்பா வந்து எடுத்துன்னு போயிருந்து அது உள்ளே வந்து வைக்கிறோம். ஸோ மாதாவும் சூசைப்பர் அது மட்டும்தான் அது உள்ளே இருக்கும். மற்றபடி அந்த மாடு அதெல்லாம் வந்துட்டு வெளியே தான் வைப்போம். ஆட்டுக்குட்டி பொம்மை அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி வந்து வெளியே வந்து வச்சுருவோம். ஸோ பாருங்கள், அது 3 மட்டும் தான் நான் உள்ளே வைப்பேன். மற்றபடி எல்லாமே வந்து வெளியே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் தான் வந்து ஃப்ரீயாக வேணும், அதுக்கு மட்டும் தான் அந்த கிரிப்பு வேணுன்ற மாதிரியே நான் வந்து அந்த தாட்டில் தான் வந்து நான் தேடினேன். ஸோ நான் ஆல்ரெடி வச்சுருந்தது வந்து தர்மாக்கோலில் பண்ணதே நான் வந்து அவ்வளோ பத்திரமா சேஃபாக வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ இந்த தடவை இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணி வரும்போது கொஞ்சம் ரொம்பலாம் கூட அது டேமேஜ் ஆகலைங்க, சும்மா லைட்டாக தான் டேமேஜ் ஆயிருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் சொன்னார், சரி இவ்வளோ வருஷமாக நீ அதே தானே வச்சுட்ருக்க, இந்த தடவை வந்து நம்ம வேறு புதுசாக வந்து வாங்கிக்கலாம்
அப்படின்னு சொல்லி அதாவது செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் வந்து வுட்டு வாங்கி அவரே வந்து வீட்டில் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. நான் வேணாம், எதுக்கு, நம்ம புதுசாகவே வந்து வாங்கிக்கலாம், கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு அப்படின்னு சொல்லி நான் அந்த ஐடியாவில் இருந்துட்டேன். அப்புறம் பார்த்தாக்கா ரேட்டு கொஞ்சம் நம்ம கை மீறி தான் போயிடுச்சு. இது ஒன்றும் 600 தாங்க. இது நாங்கள் வாங்கின கிரிப் வந்து 600 தான். பட் நிறைய ரேட்லலாம் வந்துட்டு வெரைட்டியாக வந்து இருந்தது. அவ்வளோ பெருசெல்லாம் நான் காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில், ஸ்டார்டிங்கில் காமிச்சிருந்தேன் பாருங்கள். அந்த ஷாப்பில் நிறைய பெருசாக வுட்லேயே வந்து கட்டையிலேயே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. பெருசாக டிசைனாக இருந்தது. அவ்வளோனா நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இப்படி வைக்க தான் பிடிக்கும். பெருசாக வந்து வச்சுட்டு அடைக்கிறதுக்கு பிடிக்காது. அது உள்ளே எல்லாத்தையும் டம்ப் பண்ண பிடிக்காது. இந்த மாதிரி வந்து விசிபிளாக வந்து தெரியணும் எல்லாமே வந்து வெளியே வைக்கிறப்போ. ஸோ அது வந்து பார்க்க வந்து நம்மளுக்கு நீட்டாக கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து கார்த்திகை தீபம் வந்தது. எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க கார்த்திகை தீபத்தை? திருவண்ணாமலையில் அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து நல்லபடியாக அங்கே சாமி வந்து கும்பிட்டு தீபமாக வந்து நல்லபடியாக ஏற்றுனாங்க. ஸோ இறந்தவங்க ஃபேமிலிக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கல் தான் வந்து கொடுக்க முடியும்ல, அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்க தான் முடியும். வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால்? இல்லை, அந்தளவுக்கு பாவம் கஷ்டமாக தான் இருக்குது கேட்கும் போது. பட் நல்லபடியாக வந்து அங்கேயும் வந்து ஃபுல்லாக எல்லாமே ஃபினிஷிங் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு செட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாலையுமே எல்லாருமே. ஸோ இப்போ வந்து எல்லார் வீட்லையுமே எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். இந்த லைட்டு இருக்குல்ல, கேண்டில் மாதிரி குட்டியோண்டு இருக்குது பாருங்கள். இது அடியில் பட்டன் வச்சு பேட்ரி. இது வந்து சும்மா ரோட் கடையில் வாங்கினதுங்க. 4 பீஸு 100 ருபீஸோ என்னமோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 100 to 200 வாங்கினேன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. சும்மா தான் அந்த லைட்டிங் வாங்க போயிருந்தோம்ல, வாங்கிட்டு நாங்கள் ரிட்டன் வரப்போ கிரிப்புக்காக நாங்கள் வேறு ஸ்ட்ரீட்டில் போய் தேடிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து ரோட்டில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது அது. இதில் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸுமே இருக்குது, பெரிய சைஸுமே இருந்தது. இதுதான், அதாவது பெரிய சைஸ்னால் இதுதான் மீடியம் சைஸு, ரொம்ப குட்டியாகவும் இருந்தது. ஸோ எனக்கு இது போதும்ன்ட்டு ஒரு 4 பீஸ் மட்டும் நான் வந்து அந்த கிரிப்பு உள்ள சைடில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது மட்டும் தான் என்னோடய இந்த தடவை பர்ச்சேசிங்க. நான் வேறு எதுவும் வந்து அதான் லைட்டிங் சொன்னால 2 லைட்டிங் வாங்கியிருந்தோம். அண்ட் அந்த கிரிப்பு, அவ்வளோதான். அந்த சின்ன விளக்கு, அவ்வளோதான். பெருசாக நான் வந்து எதுவுமே வந்து வாங்கலை. ஸோ இவ்வளோ தான் வந்து என்னோடய இது. அது பொண்ணு இப்போ காமிச்சது வந்துட்டு ஃபோக்கஸ் லைட்டு. அங்கே அதாவது கிரிப்புக்கு மட்டும் வந்து அடிக்கிற மாதிரியான ஒரு லைட் அது. அந்த ஒயர் வந்து எனக்கு பத்தலை ஆக்சுவலாக, சின்னதாக இருந்தது. அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் பக்கத்துலேயே ஃப்ளக் பாயிண்ட் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இதில் கொஞ்சம் தள்ளி வர மாதிரி இருந்ததுனால அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஒயர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க எனக்கு. ஸோ ட்ரீ வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள். 3 பேர் பக்கத்தில் பசங்களும் வந்து உட்காந்துட்டாங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு ஆர்வம் அவங்களுக்கு. எனக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணுறது. ஆனால் எடுத்து வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் போட்டோன்னே இப்போ வீடே வந்து ரொம்ப அப்படியே கலகலன்னு ஒரு கிறிஸ்மஸ் வைப் வந்துச்சு, நியூ இயர் வைப் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக வந்து இருக்குது. எடுத்து வச்சோன்னா அப்படியே அந்த இடமே வந்து ஜிலோன்னு ஆன மாதிரி இருக்கும், காலியாக ஏதோ ஆன மாதிரி, எம்டி ஸ்பேஸ் ஆன மாதிரி ஆயிரும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வைக்கும் போது ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆசையாக வந்து வைப்போம். வேறு என்ன பண்ணுறதில்ல, அந்த 1 month தான் வந்து அது வைக்க முடியும். ரெகுலராக வந்து அதை வச்சுட்டு இருக்க முடியாது அந்த இடத்துல. ஸோ அதனால் இப்போ ட்ரீயுமே வந்து பழைசு தாங்க, புதுசாலாம் நான் ஒன்றும் வாங்கலை. ஏன்னா நல்லா இருக்கிறனால எதுக்கு நம்ம புதுசாக வாங்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து அட்டாச்சபிள் தான் வரும். மேலே பாட்டம் தான் டாப்பும் வந்து தனித்தனியாக தான் வரும். நம்ம வந்து சென்டரில் வச்சுட்டு கீழே வந்துட்டு ஸ்க்ரூ மாதிரி வந்து வரும். நான் காமிச்சலாம் அந்த கால், அதை பொண்ணு போட்டுட்ருக்கா பாருங்கள், அது 2 ஸ்க்ரூ மாதிரி வந்து வரும். அதில் வந்து அதை சென்டரில் அதை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ ட்ரீலேயே வந்து வெரைட்டியாக நிறைய டிசைன்ஸ்லாம் வந்துச்சுங்க. நான் ஒன்றுமே இல்லை, இந்த ட்ரீயே வந்து 7,000 10,000 பார்த்தேன் அந்த ஷாப்பில், நான் போன ஷாப்பில். அப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு, இவ்வளோ ரேட்டுக்கெலாம் வந்து ட்ரீ வாங்குவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஆகிடுச்சு. அவ்வளோலாம் வந்து அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ வந்து ரியல் ட்ரீயே வந்து வைப்போம், அதெல்லாம் வந்து விற்பாங்க. அதாவது சர்ச் வாசலெல்லாம் வந்துட்டு ரியல் ட்ரீயே, அந்த மரம் வந்து கிறிஸ்மஸ் மரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது வந்து விற்றுட்ருப்பாங்க. நான் சின்ன வயசுலலாம் வந்துட்டு எங்கள் அப்பா வந்து அதை தான் வந்து வாங்கி வைப்பாங்க. அந்த ட்ரீ தான் வந்து ரியல் ட்ரீ தான் வாங்கிட்டு வந்து வச்சு அதை தான் வந்து டெக்கரேஷன் பண்ணுவோம். மண்ணு கொட்டி பக்கெட்டில் வச்சுட்டு அதில் வந்து வச்சு டெக்கரேஷன் பண்ணுவார். ஸோ இப்போலாம் அதெல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் போச்சு, அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். அந்த ட்ரீ விற்கிற இடமே காணோம். இந்த மாதிரி வந்து டிசைனாக வந்து ட்ரீங்க வந்துச்சு. நான் வச்சுருக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை, சிம்பிள்னு சொல்லணுங்க. நான் இதெல்லாம் ட்ரீயே இல்லைன்ற மாதிரி தான். பட் நிறைய டிசைன்ஸ் வெரைட்டியாக வந்து வந்திருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது ஒரு சிலது. ஆனால் நம்ம பாரிஸில் வந்து அது கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் இதுவுமே வந்து பாரிஸில் வாங்கினது தான். அப்போது பாரிஸில் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே வந்து நிறைய ஷாப்ஸில் ரொம்ப ரேட்டு சொல்கிறாங்க, அநியாயத்துக்குன்னு ரேட்டு சொல்கிறாங்க. அதனால் நான் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன்.
ஸோ அந்த ட்ரீலாம் வந்துட்டு அந்த ஒரிஜினல் ட்ரீயே வந்து இப்போ இல்லாமலே சுத்தமாக போயிடுச்சு. இப்போ எல்லாமே இந்த பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ அதை வந்து ஃபுல்லாக வச்சு கட்டி நான் நூல் கட்டி உள்ளே வைப்பேன். அதனால் அது அப்படியே அமுங்கியிருக்கும். ஸோ அதை நம்ம விரிச்சு விடணும். அப்போ தான் அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் அதில் மாட்ட முடியும். அதுவுமே நான் நிறைய வச்சுருக்கேன் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வாங்கினது தான் நிறைய வச்சுருக்கேன். ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம அதை மாட்டணும். அது நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் அது ஜிக்ஸாக்காக எங்கே வேணால் மாட்ட வேண்டியது தானே அப்படின்றனால இஷ்டத்துக்கு நம்ம மாட்டி டெக்கரேஷன் பண்ண வேண்டியது தான். அழகாகிடும் லாஸ்ட்டாக. இந்த வீடியோவில் உங்களுக்கு பெருசாக அந்தளவுக்கு எதுவும் நான் கண்டென்ட் இருக்காது. வெறும் கிறிஸ்மஸ் இது மட்டும் தான் நான் போட்டிருப்பேன். ஸோ பிடிச்சிருக்கிறவங்க மட்டும் பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த இது பாருங்கள், நிறைய இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளக்கு சொருவது. நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஃப்ளக் சொருவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கும். அதை காமிச்சிருப்பேன் நானே, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். ஏன்னா நிறைய சீரியல் செட்டு போடுறோம்னால நிறைய ஃப்ளக் பாயிண்ட் இருக்கும். அதில் லைனாக இருக்கும். ஸோ அதில் நம்ம சொருவிடலாம். ஸோ ஃபைனல் லுக்கு இதுதான். உங்களுக்கு ஃபைனலாக இப்படி தான் டெக்கரேஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஃபைனலாக எங்களோட டெக்கரேஷன் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.